அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஒரு மனநல மருத்துவமனையில் 3 நோயாளிகள் பேசிக்கிறாங்க. முதலாவது நபர் சொல்கிறாரு, இன்னைக்கு நம்ம எல்லாரும் தூங்குனதும் நம்ம 3 பேரும் தப்பிச்சு ஓடிடலான்டா. ரெண்டாவது நபர் சொல்கிறாரு, ஆமாம், ஒரு ஏணி எடுத்து ரெடியாக வை, வெளியில் சுவர் உயரமாக இருந்தால் கூட ஏறி குதிச்சு போயிடலாம். அதுக்கு முதல் நபர் மறுபடியும் சொல்கிறாரு, அப்படியே ஒரு இரும்பு கம்பியையும் எடுத்து வைப்பா, ஏற முடியலன்னா சுவரை ஓட்ட போட்டாது தப்பிச்சிடலாம். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த மூணாவது நபர் சொல்கிறாரு, போச்சு, நாம் தப்பிக்கவே முடியாது. ஏன்? நான் இப்போ தான் பார்த்துட்டு வர்றேன், வெளியில் சுவரே இல்லை, நாம் ஏறி குதிக்கவும் முடியாது, சுவரை ஓட்ட போட்டும் நம்ம தப்பிக்க முடியாது. அதுக்கு அந்த முதல் நபர் சொல்கிறாரு, சரி விடுடா, முதல்ல அவங்க சுவரை கட்டட்டும், நம்ம அப்புறமா தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொன்னாருங்களாம். இது ஒரு நகைச்சுவையாக நான் முகநூலில் படித்த விஷயந்தாங்க. இருந்தாலும் நம்ம இப்போது நிறைய பேர் நம்மெல்லாம் இப்போ அப்படி தாங்க இருக்கிறோம். அதாவது இல்லாத பிரச்சனைக்காக, இல்லைன்னா வரப்போகிற ஒரு பிரச்சனைக்காக இப்போ நிகழ்காலத்தை தொலைச்சிட்ருக்குறோங்க. நிகழ்காலத்துடைய அந்த மகிழ்ச்சியை கொண்டாடாமல் விட்டுடுறோங்க. நான் எதிர்காலத்தில் இப்படி பண்ணணும், எதிர்காலத்தில் நான் இதை செய்யணும் அப்படின்னு எதிர்காலம்னு அப்படியே யோசிச்சுட்ருக்குறோங்க. எதுங்க எதிர்காலம்? 30 வயசு எதிர்காலமா, 40 வயசுங்கிறது எதிர்காலமா, இல்லை 50 வயசுங்கிறது எதிர்காலமா? எதுவுமே நிலை இல்லாத உலகத்தில் இருக்கிற நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாக அழகாக வாழ்வோங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றார்.